ரிதி வணக்கம். நிச்சயமாக சுத்தமல்லி அருகே திருநெல்வேலி பேட்டையை அடுத்த சுத்தமல்லி அருகே தனியாருக்கு சொந்தமான ஒரு தோட்டத்தில் மலை போல் குவித்து வைக்கப்பட்டிருந்த குப்பைகளில் நேற்று மாலை ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து அப்பகுதி முழுவதும் பெரும் புகை மண்டலத்தை ஏற்படுத்தி திருநெல்வேலி மாநகரம் முழுவதுமே புகையால் சூழ்ந்தது என குறிப்பிடலாம். 10 கிலோமீட்டர் அளவுக்கு புகை மண்டலம் சூழ்ந்தது. பொதுமக்களுக்கு கடுமையான மூச்சு திணறல் ஏற்பட்டது. இந்த சம்பவம் சில ஆண்டுகளுக்கு முன்பு இதே பகுதியில் கேரளாவில் இருந்து மருத்துவ கழிவுகள் கொண்டு வந்து கொட்டப்பட்ட பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிகழ்வை மீண்டும் நினைவுபடுத்தி பொதுமக்கள் மனதில் பலவிதமான அச்சத்தையும் கேள்விகளையும் எழுப்பி உள்ளது. சுத்தமல்லி கொண்டா நகரம் நல்லாண்டான் குளக்கரை என்று சொல்வார்கள். அப்பகுதியில் பேட்டையைச் சேர்ந்த முத்து மாரியப்பன் என்பவருக்கு சொந்தமான தோட்டம் உள்ளது. இங்கு பழைய அட்டை பெட்டிகள், பிளாஸ்டிக், அலுமினியம் உள்ளிட்ட பல்வேறு கழிவுகள் தரம் பிரிக்கப்பட்டு மீதமுள்ளவை எரிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தோட்டத்தில் சுமார் 50 டன்னுக்கும் மேலாக குவித்து வைக்கப்பட்டிருந்த காகித கழிவுகள் மற்றும் குப்பைகளில் நேற்று மாலை திடீரென தீப்பிடித்தது. அப்போது வீசிய காற்றின் காரணமாக தீ மளமளவென பரவி நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி சுமார் 100 அடி உயரத்திற்கு கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. திருநெல்வேலி மாநகரத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் இந்த புகை மண்டலத்தை நம்மால் நேற்று காண முடிந்தது. இந்த கரும்புகை திருப்பணி கரிசல்குளம், சுத்தமல்லி, பாரதியார் நகர், பேட்டை, வண்ணார்பேட்டை போன்ற பல கிலோமீட்டர் தூரங்களுக்கு பரவி காற்றில் துர்நாற்றத்தையும் கலந்து வீசியது. இதனால் அப்பகுதி மக்கள், குறிப்பாக முதியவர்கள், பெண்கள், குழந்தைகள் கடுமையான மூச்சு திணறலுக்கு ஆளாகினர். வினை முட்டும் அளவிற்கு எழுந்த புகை மண்டலத்தை அவ்வழியோ சென்றோ ஏராளமானோர் அச்சத்துடன் பார்த்தனர் என்றே கூற வேண்டும். பின்னர் தகவல் அறிந்து பேட்டை தீயணைப்பு நிலைய வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். பெரும் சவாலாக தீயை அணைப்பது இருந்தது. பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்து ஒரு சாதாரண நிகழ்வாக பார்க்கப்படவில்லை ரிதி. சில ஆண்டுகளுக்கு முன்பு கேரளாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட கழிவுகள் சட்டவிரோதமாக கொட்டப்பட்டு இரு மாநில அளவிலும் இந்திய அளவில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. பின்னர் நீதிமன்றம் தலையிட்டு அந்த கழிவுகளை கேரளாவிற்கே கொண்டு செல்லப்பட்டது. இது போல எதுவும் நிகழ்வுகள் அந்த பகுதியில் நடக்கிறதா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஒரு தனியார் தோட்டத்தில் எந்தவிதமான சுற்றுச்சூழல் அனுமதியும் இல்லாமல் இவ்வளவு பெரிய அளவில் கழிவுகளை குவித்து வைத்து தரம் பிரித்து எரிக்க எப்படி அனுமதி கிடைத்தது எனவும் பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இது தவிர மருத்துவ கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை கையாளுவதற்கும் அழிப்பதற்கும் கடுமையான விதிகள் உள்ளன. இவையெல்லாம் காற்றில் பறக்க விடப்பட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த 10-15 நாட்களுக்குள் 4 தீ விபத்துகள் பதிவாகி உள்ளது. திருநெல்வேலி ராமையன்பட்டி குப்பை கிடங்கு, கோபாலசமுத்திரத்தில் ஒரு குப்பை கிடங்கு, இதே போல 2-3 பழைய பொருட்களை கையாளும் குடோன்கள் என பல தீ விபத்து தொடர்ந்து ஏற்பட்டு வருவது குறித்தும் விசாரிக்க வேண்டும் என்ற கருத்து எழுந்துள்ளது. இது குறித்து திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையின் உயர் அதிகாரிகள் இன்று காலை சத்தியம் தொலைக்காட்சியிடம் பேசும்போது அம்பாசமுத்திரம் டிஎஸ்பி தலைமையில் உடனடியாக ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டு அம்பாசமுத்திரம் டிஎஸ்பி ஆரோக்கியராஜ் இன்று காலை அப்பகுதியை நேரில் சென்று பார்வையிடுவதாகவும் அவருடன் சுத்தமல்லி காவல் நிலைய இன்ஸ்பெக்டரும் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருப்பதாகவும் தெரிவித்தனர். எது எப்படி இருந்தாலும் தொடர்ந்து இதுபோன்ற நடக்கும் நிகழ்வுகள் பொதுமக்கள் சுகாதாரத்தை பாதிக்கும். அதுவும் திருநெல்வேலி மாநகரம் இந்திய அளவில் காற்றின் தரக்குறியீட்டில் முதன்மையாக இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. 46 என்ற அளவில் இருக்கும் இந்த குறியீடு நேற்று இரவு 60க்கு சென்றது. தற்போது இது 58ஆக பதிவாகியிருக்கிறது. இதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அரசு துறைகள், சுற்றுப்புற சூழல் துறை, மாவட்ட நிர்வாகம், காவல்துறை இது குறித்து தற்போது விசாரித்து மிக மிக தீவிரமான நடவடிக்கைகள், தவறுகள் எதுவும் நடந்திருந்தால் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளனர். இதுவே தற்போது இருக்கும் கள நிலவரம் ரிதி.